sorry guys. நான் தான் மிஸ்டேக் லீவ் கிளிக் பண்ணி எக்ஸிட் ஆகிட்டேன். அதுக்கு பிறகு எனக்கு என்ன தெரியல, கனெக்ட் ஆகலை. லைக் எனக்கு ஹோஸ்ட் மட்டாக்களுக்கு மாறிட்டு நினைக்கிறேன். அப்போ எனக்கு கனெக்ட் ஆகலை. நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன். பிறகு நான் பார்த்தா என்னுடைய வாய்ஸ் கனெக்ட் ஆகலைன்றது. ஸோ அதனால தான் திருப்பி லீவ் ஆகி திருப்பி திருப்பி வந்தேன். ரியலி சாரி ஃபார் த இன்கன்வீனியன்சஸ் தட் ஐ ஹேவ் மேட் யூ. ரியலி சாரி ஃபார். இப்போ ஓகே, ஸ்க்ரீன் ஷேரிங் அண்ட் மைக் எல்லாம். இட்ஸ் எவ்ரிதிங் ஃபைன். ஓகே ரைட் சரி. ஓகே, ஸோ இதில் ஒரு ஆள் கேட்டிருந்த அந்த கேள்வி. ஸோ அது என்னன்னு சொன்னால் ரிக்வயர்ட். இட்ஸ் லைக் ரிக்வயர்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ ரிக்வயர்டுன்றது தான் சப்திகா கேட்டு நினைக்கிறேன். ஸோ ரிக்வயர்டுன்னு சொல்லுவோம். இப்போ ரிக்வயர்டுன்னு சொல்லிட்டா ஓகே. ஸோ நம்ம இப்போ ரிக்வயர்டுன்னு சொல்லி இட்ஸ் லைக் நம்ம சர்வ் பண்ணுறோம். சரியா? இப்போ சர்வ் பண்ணுறோம். ரைட். ஸோ சர்வ் பண்ணிட்டு இப்போ நான் அந்த கண்டக்டர்ஸில் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ சென்டை கொடுக்குறேன். ஸோ எம்டியாக விடாது. ஸோ தட்ஸ் திங். ஸோ இப்போ நான் அதில் ஜோன் புக் 2 கொடுத்துட்டா தென் அடுத்தது கேட்குது. ஸோ தட்ஸ் திங். இப்போ இமெயிலில் நான் இப்போ பிள்ளையா கொடுத்தா கூட லைக் எதுவும் செய்யாது. இமெயில் அது பிள்ளைன்னு காட்டு. ஸோ தட்ஸ் திங். சரிதானே? ஸோ இதுதான் இந்த விஷயம் சப்திகா. ஓகேயா? ஸோ இப்போ எல்லாருக்கும் கிளியரா? எல்லாருக்கும் ஓகே? ஆல்மோஸ்ட் ஓகேயா? நான் நினைக்கிறேன் இதோட ரெக்கார்டிங் கட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் அது வரைக்கும் கதைச்செல்லாம் கதைச்சிட்டு இருந்தானே. லைக் பாப்பேன், நான் எல்லாத்தையும் merge பண்ணி போட பார்க்குறேன். அப்படி இல்லாட்டி இதுல தான் விஷயம். ஆல்மோஸ்ட் ஓகேன்னு நம்புறேன். எல்லாருக்கும் ஓகேன்னு சொன்னா ஓகேன்னு சொல்லுங்க. அதர்வைஸ் எல்லாரும் கேள்வி என்ன கேட்கணும்டா அதையும் சொல்லுங்க, நான் விளங்கப்படுத்துறேன். மற்றபடி இவ்வளவு தான் விஷயம். இன்றைக்கு நாளைக்கு நாம போன சப்ஜெக்ட் டேட்டாபேஸ் கனெக்ஷன், டேட்டாபேஸ் இன்சர்ட் பண்றது, அப்டேட் பண்றது, டிலீட் பண்றது, 4 விஷயத்தையும் பேசிக்கா பார்ப்போம். அதுக்கப்புறம் லெவல் 2ல நம்ம அதை டீப்பா பார்ப்போம். பெரிய ஒரு அட்மின் பேனலா பார்ப்போம் ஃபுல்லா. அப்போ உங்களுக்கு அது ப்ராஜெக்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் பிற நாளண்டைக்கு நம்ம ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன் சாம்பிள்ஸ்கள் பார்ப்போம். ப்ரெசன்டேஷன் ரிப்போர்ட்டுகள் அதை எப்படி செய்யறது என்ன கதை, ஒரு ஓவரால் வியூ ஒன்று சொல்லி விடுறேன். ஸோ தட்ஸ் திங் கைஸ். இவ்வளவு தான் விஷயம். இப்போ ஓகே தானே எல்லாம்? ரைட், ஐ திங்க் ஸோ. எல்லாரும் ஓகேன்னு சொன்னா லைக் நாளைக்கு ஒரு 7 to 11 நாளைக்கு ஒரு லாங் கிளாஸ் இருக்கு. புதன்கிழமை நாளைக்கு லாங் கிளாஸ் இருக்குன்னு சொன்னா ஃபுல்லா அந்த போனஸ் சப்ஜெக்ட்களை பாக்குறதால நாளண்டைக்கு ஒரு சின்ன கிளாஸ் தான். வெள்ளி சனியாரு உங்களுக்கு அந்த டைம் நீங்க ப்ரொஜெக்ட் இருக்காங்க ஒன்றும் இல்லை. நாளண்டையோட ஒர்க் ஷாப் முடியுது. தென் வெள்ளி சனியார் நீங்க ப்ரொஜெக்ட் திங்கள்ல இருந்து புதனுக்குள்ள உங்களுக்கு இ சர்டிபிகேட் அவைலபிளா இருக்கும். உங்களோட ஹோஸ்டிங்கோட உங்களோட பேர்கள் ஐடிகளோட அவைலபிளா இருக்கும். நீங்க அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணணும் மட்டும் தான் நானும் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அதுல இருந்து உங்களுக்கு 1 வீக்ல உங்களுக்கு சர்டிபிகேட் அப்ளை ஆகும். ரைட், அதாவது வீட்டு வரும். ஸோ தட்ஸ் திங் கைஸ். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, 15ஆம் தேதிக்குள்ள கிளாஸ் பேமெண்ட் பண்றது, கிளாஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுல மற்றவங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்ளுங்க. அடுத்த விஷயம், இந்த ஒர்க் ஷாப்புகள்ல தொடர்ந்து இருக்கக்கூடிய விழாக்கள் லெவல் 2க்கான விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. மேபி லைக் இப்ப பிப்ரவரின்னு சொன்னா லைக் மார்ச் ஏப்ரல் மாதிரி, ஏப்ரல் உங்களோட மிட் வெக்கேஷன் மாதிரி திருப்ப அந்த எனக்கு தெரிஞ்சு மிட் வெக்கேஷனுக்குள்ளதான் வரும்னு நினைக்கிறேன். நம்ம பார்ப்போம் செகண்ட் ஒர்க் ஷாப் பார்ப்போம். சரியா? அசைன்மெண்ட் லாஸ்ட் டேட் மிட் வெக்கேஷன் முடிஞ்ச பிறகுதான். சாரி, இந்த அசைன்மெண்ட் லாஸ்ட் டேட் ஞாயிற்றுக்கிழமை. தட்ஸ் அது. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை, ஞாயிறுக்குள்ள வரும். தட்ஸ் அது. ஞாயிறு மிட் நைட்டுக்குள்ள பாருங்க. திங்கட்கிழமை நாங்கள் ஃபைனல் பண்ணி செவ்வாய்க்கிழமைக்குள்ள மார்க்கிங் பண்ணி புதன்கிழமை உங்களுக்கு எல்லாம் அப்லோட் ஆகும். சர்டிஃபிகேட் முதற்கொண்டு உங்களோட அசைன்மெண்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாம். தட்ஸ் அது. ரைட். ஸோ யா கைஸ், திஸ் த திங். எனிவேஸ், பெஸ்ட் ஆஃப் லக் அண்ட் மே காட் பிளஸ் யூ. எல்லாம் ஓகேயா இருந்தால் ஓகே, அப்படி இல்லாட்டி ஏதாவது கேட்டுருங்க. And really, really thank you so much for the patience and the understandings and as well as the attentions that you are giving, right? So, Sandipam Naleki, until then, take care. Bye bye. Have a good night, guys. You can leave right now, but be prepared for the like நாளைய chapter இருக்கு. PHP எல்லாத்தையும் பார்த்து கொண்டு வாங்க. Right? Take care, guys. And உங்களோட ஃபீட்பேக்கை நான் எப்பயுமே எதிர்பார்த்திருப்பேன். ஏதாவது குறை நிறைகள் இருந்தால் அதை சொல்லுங்க. எப்போ இருந்தாலும் சரி. ரைட்? ஓகே, டேக் கேர். பை.